सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் 24 பிராத்தி மத்தியம ராசி பஸ் தேர்வு நடக்குது. ஏற்கனவே மாடல் ஒன்றில் 100 மார்க்ஸில் ஃபைனலாக கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் பேப்பரில் போடுறோம். இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இது 2லேருந்து 4 வரைக்கும் நடக்கும். இது ஏற்கனவே நீங்கள் படித்தவங்களுக்கு ரொம்ப இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இனிமேல் தான் நான் படிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டப்படாமல் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 ரோமனை இப்போ இருந்து என்ன இருக்குது 5 டேஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கண்டிப்பாக 90 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2025 மத்தியமா 2. இந்த டைம் மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 to 4:30 வரைக்கும் நடக்கும். டேட் இங்கே 24/8/2025 சொல்லி போட்டு உங்கள் நேம்லாம் நீங்கள் எழுதிடணும். ஃபஸ்ட்டு அவன் கிஞ்சி தோ பிரசன் கே உத்தர் லிக்கிய. இதுக்கு மார்க் 5 மார்க்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் டோட்டலாக இது 7 கொஸ்டின் எடுத்திருக்கேன். உங்கள் தேர்வுக்கு 4 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. இந்த 7 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 வரும். அதுலேருந்து ஏதாவது நீங்கள் 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2.5 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன்று இப்ராஹிம் கோ கியோ கர்வகோ கயா. செகண்டு தர்மராஜினி பகிரத் சே கியா கஹா. தேர்டு பூத்தினி அமீர் சே கியா கஹா. फोर्थ सदूर आदमी का उद्धर किया दा. फिफ्थ अंत में अमीर ने बूथ का क्या काम दिया. सिक्स्थ शिवप्पा और गौरी का घर कैसे स्वर्ग बना. लास्ट क्वेश्चन भगवान शंकर से भगीरथी ने क्या मांगा. அந்த 7 ரொம்ப திரும்ப வர கொஸ்டின். கண்டிப்பாக அந்த 7 நல்லா படிச்சிங்க. அது 4 கண்டிப்பாக வரும். ஏற்கனவே ஒரு மாடல் கொஸ்டின் இதுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்சர் நான் போட்டிருக்கேன். அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர்லாம் படித்து பார்த்து நீங்கள் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. செகண்ட் ரோமன் கதை கொடுத்துருக்காங்க. இது எஸ்ஏ எழுதணும். மொத்தம் இதில் 3 கொடுத்து 1 கேட்பாங்க. இதுக்கு மார்க் 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன்று பகிரத்திக்கு தப்சையா. செகண்டு மௌன்கி மந்திரகை. தேர்டு சுக்கே சந்திர. இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த ஃபஸ்ட்டு செகண்டு கண்டிப்பாக வரும். 3 திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதில் 3ல் 2 எஸ்ஏ நல்லா தரவாக படிச்சிங்க. இந்த எஸ்ஏ அடுத்த வீடியோஸில் நான் விடுறேன். ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் மத்தியமாக இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ விடுறேன். அதில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். தேர்டில் கிஞ்சி இதோ பிரசன்னைக்கு உத்தர் லிக்கியே. இதுக்கு மார்க் அந்த 5 மார்க்ஸு. இது ஃபஸ்ட்டு ஒன்று கொஸ்டின் ஆன்சர் தசரத்துக்கு கித்தினி புத்திரத்தே. தசரத் எத்தனை மகன்கள் இருக்கின்றனர் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. மற்றதுலேருந்து 7 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. செகண்டு வே கோன் தே. தசரருடைய மகன்கள் எத்தனை பேர், அவர்கள் யார் யார். தேர்டு இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. இந்த 6 கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் தரவா படிச்சிங்க. செகண்டு மகாராஜ் ஜனக்கு சீதாக்கா விவாகு கிசி சே கர்ணா சாகத்தே தே. தேர்டு தசரத்தினே கியோ பிரான் சோड़ दिया. फोर्थ தசரத்தினே கித்தினே ராணியாங் தி வே கோன் ஹை. தசரத்துக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, அவங்களுடைய பெயர் என்ன. ஃபிஃப்த்து ஷப் லோகு விஸ்வாமித்திர சே கியோ டர்த்தே தே. ஏன் விஸ்வாமித்திரர் பார்த்து அனைவரும் ஏன் பயந்தார்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது கண்டிப்பாக வரும், பார்த்துங்க. அடுத்து சிக்ஸ்த் ஒன்று கைகேயிக்கா தூசராவர் கியா. கைகேயி இரண்டாவது வருணா வரம் என்ன வரம் தசரத் கைகை கேட்டது. ஃபோர்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே. ஃபஸ்ட்டு தனுஷ் என்யா. செகண்ட் மந்திராக்கா ஷட்யந்திர. தேர்டு கிருகிக்கு பக்தி. ஃபோர்த்து பாதுகா பட்டாபிஷேக். இந்த 4 இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இது மார்க் 10 மார்க்கு. ஏதாவது 1 மட்டும்தான் வரும். இதில் 4 3 படிச்சுக்கிங்க. கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக வரும். 1 2 3 4 5 6. ஃபிஃப்த் ரோமன் கின் சார்கா லிங்க் பத்திலியே. இது 4 மார்க்கு. மொத்தம் அவங்க 10 கொடுப்பாங்க. நீங்கள் எதாவது 4 மட்டும் எழுதினா போதும். இது லிங்க் பற்றியில் ஜெண்டர் ஆண்பாலை பெண்பாலாக மாற்று, பெண்பாலை ஆண்பாலாக மாற்று. இப்போ லடுக்கான்னு கொடுத்தா லடுக்கி, இப்போ மாதான்னு கொடுத்தா பிதா. அந்த மாதிரி நம்ம இது எழுதுறது. இது ஏற்கனவே இங்கே பிராத்மிக்கில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஆன்சரோட ஃபுல்லாக நான் வீடியோஸையும் விட்டுருக்கேன். அதில் ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே ஃபுல்லாக விட்டுருக்கேன். அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதுக்கு 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. சிக்ஸ்த்து ரோமனில் கின் சார்கா வச்சன் பத்திலேயே. வச்சன் சிங்குலர் புளுரல் ஒருமை பன்மையாக மாற்றுங்க.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பன்மையாக இருந்தால் ஒருமையாக மாற்றுறது. இதுக்கு வந்து மொத்தம் 10 கொடுப்பாங்க. 4 மட்டும் எழுதினா போது ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. 7th ரோமனில் கின் சார் அக்ஷரம் கோ அங்கு கோ அக்ஷரம் மே லிக்கியே. இது ஃபுல்லாக இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மத்தியமாவிலேருந்து ஏக்குலேருந்து சவ் வரைக்கும் நம்பர் இருக்குது. 1லேருந்து 100 வரைக்கும். நான் சொல்ல மாடல் மட்டும் வந்து மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்கேன். இந்த 5 கொடுத்து ஏதாவது வந்து 4 தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். இங்கே நம்பர் கொடுத்துருவாங்க. அது ஹிந்தியில் நீங்கள் நம்பர் எழுதணும். இப்போ 15 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 15 அப்படின்னு ஹிந்தியில் எழுதணும். இப்போ 21 கொடுத்துருக்காங்க. அப்போ 21ன்னு எழுதணும். இப்போ 13 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தீஸ் அப்படின்ட்டு ஹிந்தியில் நீங்கள் எழுதணும். மொத்தம் 4 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். 8th ரோமனில் வந்து வாட்சிய பத்திலேயே மொத்தம் இதில் வந்து 2 தான் கொடுப்பாங்க. இது சாய்ஸ் வராது. இதுக்கு வந்து ஒன்றுக்கு 2 மார்க்கு, மொத்தம் வந்து 4 மார்க்கு. நான் 4 கொடுத்துருக்கேன். இந்த 4 நல்லா தருவாக படிச்சிங்க. இது ஆக்டிவாக பேசிவாக மாற்றுறது. இப்போ வந்து பேசிவாக வந்து ஆக்டிவாக மாற்றுறது ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். 4 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நான் ஆன்சரோட வீடியோஸ் போட்டிருக்கேன். 9th ரோமனில் வாக்கிய ஜோடியே. அப்போ இந்த 2 கொஷினாக கொடுத்துருவாங்க. இந்த வாக்கியத்தை வந்து ஒரே கொஷினாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்துல் கைன் கொடுத்துருக்காங்க. ஏ மேரே தோஸ்து கை. அப்போ இங்கே இந்த வாக்கியம் முடிஞ்சால் நம்ம இந்த கோடு போடுவோம். நம்ம முற்றுப்புள்ளிக்கு இந்த அப்போ இது ஒரு வாக்கியமாக இருக்குது, இது ஒரு வாக்கியமாக இருக்குது. அப்போ இந்த கோடை எடுத்துகிட்டு ஒரே வாக்கியமாக நம்ம சேர்த்துணும். ஏ அப்துல் கை மேரே தோஸ்து கை. அப்துல் வந்து என்னுடைய நண்பனாக இருக்கிறார் அப்படின்ற இந்த ஹேன்றது என்ன பண்ணு நம்ம இதை எடுத்துடணும். இந்த கோடி நம்ம எடுத்துடணும். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க. ஒரு ஏ தான் நம்ம போடணும். இவர் வந்து என்னுடைய நண்பராக இருக்கிறார் அப்துல் அப்படின்னு ஒரே வாக்கியம் நம்ம கொண்டு வரணும். ரொம்ப ஈஸி. இங்கேயே உங்களுக்கு ஆன்சருக்கு இதை பார்த்து அப்படியே எழுதுறது தான். ஆன்சர் ஃபுல்லாக நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துங்க. இதில் வந்து 2 தான் கேட்பாங்க. சாய்ஸ் வராது. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. மொத்தம் இதில் 4 எடுத்திருக்கேன். இந்த 4 நல்லா தருவாக படிச்சிங்க. 2 கண்டிப்பாக வரும். 4 எடுத்திருக்கேன். இந்த 4 நல்லா தருவாக படிச்சிங்க. இந்த 4லையும் உங்களுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன் நான் மாடல் கொஸ்டின் பேப்பரில். இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாக இருக்குது. இப்போ 2 வாக்கியமாக, இது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியமாக இருக்குது. இதை நீங்கள் ஒன்றா எடுக்கிறீங்க. அவ்வளோ ஒரே வாக்கியமாக எழுதணும். அழகாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. 10th ரோமனில் கின்கி பான்சி வாக்கியமே சுப்து ரூப் லிக்கியே. அப்போ வந்து இங்கே வந்து தவறான சொல்லாக இருக்குது. சரியான சொற்கெலாம் வந்து மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்ஸு. இதுக்கு இங்கே வந்து கொஷினில் பாரு ஏக்கு கித்தாபுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது. இது இந்த சொற்களை வந்து சரியான சொல்லாக நான் மாற்றணும். ஏன்னா இது ஒரு புத்தகம் அப்படின்றாங்க. இது ஒரு புத்தகமாக இருக்கிறது நம்ம எழுதணும். அப்போ என்ன பண்ணி இது அப்படியே எடுத்து எழுதிடு. இது ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்போ இந்த ஹேன் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஹேன் போட்டு அப்போ வந்து மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. நீங்கள் 5 எழுதணும். மொத்தம் 6ல் வந்து ஒரு சாய்ஸ் வந்து 1 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்கள் 5 எழுது. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இதுக்கு நான் ஆன்சரோட வீடியோஸ் போட்டிருக்கேன். நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இங்கே இருக்குது அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த ஹேர் சேர்த்துக்கிறீங்க. இது இப்போ இங்கே வந்து மேரா நாம் கோபால். இப்போ என்னுடைய பெயர் கோபால். அப்போ என்னுடைய பெயர் கோபாலாக இருக்கிறது. அப்போ அந்த ஹேன் மட்டும் போட்டுக்கணும். இந்த இடத்துல அந்த ஹேன் போட்டால் உங்கள் ஒவ்வொரு மார்க் வந்துடும். இங்கே இருக்குது அப்படியே எழுதி ஹேன் போட்டு இந்த வாக்கியத்தை வந்து சரியாக தான் முடிக்கிறேன். அவ்வளோதான் அதுக்கு ஆன்சரு. 11th ரோமனில் கிஷி கேல்கே பாரேமே தோ லடிக்கேக்கு பாட்சீத். இது வந்து மாணவர்களை பற்றி ஃபுல்லாக கொடுத்த பாட்சீத் அப்படின்னா கான்வெகேஷனு. இது ரொம்ப ஈஸியாக எடுக்கணும். அது 2 மாணவர்கள் வந்து பேசிக்கிற மாதிரி இருக்குது. தோ லடிக்க அப்படின்னு 2 மாணவர்கள் வந்து உரையாடல் பண்ணுறது. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. மொத்தம் 2 கொடுப்பாங்க பாட்சீத்தில். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து अस्पताल में डॉक्टर और लड़के की बातचीत लिखिए. இப்போ வந்து ஹஸ்பத்தால் அப்படின்னா ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் வந்து டாக்டரும் மாணவரும் வந்து பேசிக்கிற உரையாடல் இருக்கும். இந்த ஆன்சரோட ஃபுல்லாக நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ வீடியோஸ் வந்து எஸ்ஏ இந்த கான்வெகேஷன் லெட்டர் ரைட்டிங்கில் இப்போ வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோவில் போய்ட்டுனா அதை நல்லா நீங்கள் படிச்சுங்க. இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த 2 நல்லா படிச்சுட்டு பண்ணி கண்டிப்பாக வர்றது 2ல் 1 கண்டிப்பாக வரும். பாருங்கள், மருத்துவமனையிலேருந்து டாக்டரும் அந்த மாணவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் உரையாடல் இருக்கும். 12th ரோமனில் उल्लास यात्रा पर जाने की अनुमति मांग कर पिताजी के नाम पर एक पत्र लिखिए. உல்லாஸ் அப்படின்னா வந்து டூர் போகிறது வந்து அந்த வந்து பள்ளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து அனுமதி விட்டு அப்பாட்ட வந்து அனுமதி வேண்டி இந்த மாதிரி வந்து கேட்குறாப்புல. இந்த மாதிரி பள்ளியில் வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, அது அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அப்பாட்ட வந்து கேட்குறது தான் அந்த ஃபுல்லாக. இது கண்டிப்பாக வரும் பார்த்துங்க. இது ஒன்று வரும். அல்லது யானா வந்து அல்லதுன்னு அர்த்தம். செகண்ட் வந்து हिंदी सीखने की आवश्यकता बताने
हुए अपने मित्र के नाम पर ஏக்கு பத்திரலிக்கியே. ஹிந்தி வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப வந்து அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் வந்து அவனுடைய நண்பனுக்கு வந்து மித்திரன நண்பன் அர்த்தம். அவன் நண்பனுக்கு வந்து நீ வந்து ஹிந்தி வந்து அவசியமாக நீ கற்றுக்கோ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு லெட்ரு வந்து நண்பன் வந்து இன்னொரு நண்பனுக்கு எழுதுறான். அதை பற்றி தான் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் படிச்சுட்டு போங்க. இந்த வீடியோஸ் வந்து நான் இப்போ அடுத்த வீடியோவில் விடுறேன். நல்லா படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு போங்க. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு ஏதாவது ஒன்று மட்டும்தான் எழுதணும். ரோமன் லெட்டர் போட்டு இது எழுதலாம், அப்படின்னா இது எழுதலாம். இந்த ரோமன் லெட்டர் போட்டு எது எழுதுறீங்க அதை எழுதிடுங்க. அடுத்து 13th ரோமனில் கின்கி ஏக்கு சீர்ஷக்கு பர் நிபந்து லிக்கிய. நிபந்தினா வந்து பொதுக்கட்டுரை கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து மேரா நகர், செகண்ட் வந்து காய்னா பசு, மேரா நகரம் நமது நகரம், காய்னா பசு, தாஜ்மஹல்லாம் வந்து தாஜ்மஹால். அது 3மே ரொம்ப முக்கியம். இந்த 3ல் வந்து 2 நல்லா தரவாக படிச்சிங்க. நான் வீடியோஸ் வந்து இப்போ அடுத்த வீடியோவில் நான் விடுறேன், ஃபுல்லாக அதில் பார்த்துங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு ஏதாவது ஒன்று மட்டும் எழுதினா போதும். 14th ரோமன் अपनी பிராந்தி பாஷாமி அனுவாது கீஜே. இங்கே பிராந்தி பாஷா அப்படின்னா இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் வந்து அந்த ஹிந்தியில் இது என்ன இருக்குன்னு அதை படித்து பார்த்து உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து எழுதலான் இருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமன் 15th ரோமனில் ஹிந்தி மே அனுவாதி கீஜே. ஹிந்தி மேன ஹிந்தியில் தான் வந்து அனுவாதுனா வந்து மொழியாக்கம் பண்ணுறது, ஹிந்தியில் தான் வந்து மொழியாக்கம் செய்யணுன்றாங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருவாங்க, அது ஹிந்தியில் எழுதணும். ஆல் தி பெஸ்ட்டு. இந்த வந்து பேப்பர் 1 மத்தியமால பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து ஃபுல்லாக வந்து ஏற்கனவே 1 மார்க்ஸு கொஸ்டின் ஆன்சர்லாம் நாங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பரில் நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எஸ்ஏ, அப்புறமேட்டு லெட்டர் ரைட்டிங்கு, பாட் வித் கான்வகேஷன்ஸு, இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ ஃபுல்லாக வந்து ஆன்சரோட அடுத்த வீடியோஸில் நாங்கள் விடுறோம். இதை வச்சு ஃபுல்லாக இந்த 2 கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 90 மார்க் கண்டிப்பாக வரும். ஃபைனலாக வந்து 4 கொஸ்டின் பேப்பர் மாடல் நாங்கள் விட்டுருக்கோம். நாங்கள் நன்றி, தன்யவாத்.